வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸ்லேருந்து ஒரு ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது புதன் பகவான் ஏற்கனவே லாஸ்ட்டு காணொலியில் வந்துட்டு நான் உங்களோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் போட்டிருந்தேன். அதன் வரிசையில் வந்துட்டு புதன் வந்துட்டு உங்களுடைய, அதாவது புதன் வந்து எங்கிருந்தால் சிறப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். அதன் வரிசையில் வந்துட்டு 12 ராசிகளுக்குமான புதனுடைய சிறப்பு மீன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். புதன் வந்துட்டு எங்கிருந்தாலும் ஒரு சிறப்புகளை செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். அவர் லக்னத்தில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அவர் திக்பலத்தை அடைகிறாருங்க. யூஸ்வலாக லக்னத்தில் இருக்கிற புதன் வந்துட்டு இவங்க வந்துட்டு எமோஷ்னல் திங்கிங்கோட இவங்க லாஜிக்கல் திங்கிங்க்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நேர்களாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களோட வந்து கணிதத்துறையில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்களுடைய கணக்கு வழக்குகளும் நிதி நிர்வாகம் வந்து ஒரு நேர்த்தியாக இருக்கிறத நம்ம இங்கே புதன் வந்து லக்னத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க வந்துட்டு இவங்க எப்பவுமே வந்துட்டு இவங்களுடைய அப்பியரன்ஸை வந்துட்டு ரொம்ப யங்காக வச்சுக்கிறதுல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாம் நீங்கள் பார்க்குறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு புதன் வந்துட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் பிளானட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அவங்களுக்கு எப்பவுமே அவங்க வந்துட்டு யங்காக வச்சுக்கிறதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான பிளானட் வந்து புதன் பகவான் தான். ஸோ இதனால் இவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு ஃபன் லவ்விங் பர்சனாலிட்டியாக தான் புதன் வந்துட்டு லக்னத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு என்ன ஏற்ற துறைன்னு வந்து பார்த்திங்கன்னா கணிதம் சம்பந்தமான துறை, அதாவது மேத்தமேட்டிக்ஸ் இல்லை மணி ரிலேட்டட் துறையை வந்துட்டு லக்னத்தில் இருக்கிற புதன் வந்து கண்டிப்பாகவே செய்கிறாரு. மற்றபடி லக்னத்தில் இருக்கிற புதன் வந்து எந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் இவங்களை எந்த வீட்டுக்கான அதிபதின்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு பலாபலன்கள் மாறப்படவே செய்யுதுங்க. மற்றபடி இவங்க வந்துட்டு பேங்கிங் செக்டர், ஆடிட் ஆஃபீஸர் இல்லைன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் இது மாதிரி டீல் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்க வெற்றி அடைகிறாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு இவங்க கேதோட ஆதிக்கத்தில் இருக்கும்போது இங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸும் நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு மெடிக்கல் பர்சனாலிட்டியாகவும் நம்ம இங்கே பார்க்குறோம். புதன் வந்துட்டு செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது மட்டும் சிறு சிறு சண்டை சச்சரவுகளை வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது வாய் தகராறுன்ற மாதிரி இருக்கிறதா செய்யுது இந்த புதன் வந்துட்டு செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது. ஏன்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இல்லை. மற்றபடி மற்ற எல்லா பிளானட்டோட வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்துட்டு லக்னத்தில் இருக்கிற புதன் கண்டிப்பாகவே பண்ண செய்வார். மற்றபடி புதன் வந்துட்டு இங்கே செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருந்தால் மட்டும் உங்களுடைய வாக்குகள் வந்துட்டு ஜாக்கிரதையாக வந்துட்டு நீங்கள் டெலிவரி பண்ணணும். அதனால் வந்து சிறு சிறு தவறுதான புரிதல் வந்துட்டு மற்றவங்க புரிஞ்சிக்கவே செய்வாங்க. மற்றபடி லக்னத்தில் இருக்கிற புதன் வந்துட்டு சிறப்புகளே இது வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடமானதாக நம்ம இங்கே பார்க்குறோம். மற்றபடி 2வது வீட்டில் இருக்கிற புதன் என்ன பண்ணுவார்? புதன் வந்து அந்த விஷயத்துக்கான ஒரு இன்டலெக்சுவல் பிளானட்டுங்க. 2வது வீட்டில் இருக்கிறதுனால இவர் வந்துட்டு எந்த வாய் பேசுகிறதும் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டு ரொம்ப லாஜிக்கலாக வந்துட்டு திங்க் பண்ணிவிட்டு அதன் மூலிமா அதை பேசுவாங்க. இவங்க லாஜிக்கலாக தான் பேசுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்றபடி 2வது இடம் வந்துட்டு உங்களுடைய சேவிங்ஸும் குறிக்கிற இடம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த சேவிங்ஸை கூட வந்துட்டு இவர் இன்டலெக்சுவலாக எப்படி சேவ் பண்ணுறது, என்ன மாதிரி விஷயத்த நம்ம இங்கே சேவ் பண்ணலான்ற வந்து ஆழ்ந்த யோசிச்சுட்டு பண்ணுற ஒரு கிரகமாக தான் நம்ம புதன் பகவானை பார்க்குறோம். ஸோ 2வது வீட்டில் இருக்கிறது வந்து சிறப்பே. 2வது வீட்டில் இருந்தாலும் இவங்களுடைய பேச்சு எப்பவுமே ஒரு நகைச்சுவை இருக்கிற ஒரு பேச்சாக தான் இருப்போம். அதாவது லக்னத்தில் இருக்கிற புதனும் சரி, 2வது வீட்டில் இருக்கிற புதனும் சரி, இவங்க நகைச்சுவைக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பிளானட்டாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். மற்றபடி 3வது வீட்டில் இருக்கிற புதன் பகவான், 3வது இடம் வந்துட்டு யூஸ்வலாக கம்யூனிகேஷனுங்க. அந்த இடத்துல புதன் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஏன்னா புதன் வந்துட்டு ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதுவும் 3வது வீட்டில் இருக்கிறதுனால இவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் ஈஸியாக வந்து எல்லார்கிட்டையும் வந்துட்டு அதை பரப்பவே செஞ்சிடும். ஒரு சின்ன விஷயத்த கூட வந்துட்டு ப்ராட்காஸ்டிங் மாதிரி ஒரு பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஃபன்னாக சொல்லும் போது இவங்க ஈஸியாக எல்லார்கிட்டையும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இவங்க கிரகிச்ச விஷயத்தை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக
வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எழுத்து ஆர்வம், அதாவது எழுத்து, பேச்சு, கான்டாக்ட்ஸ், இதில் வந்துட்டு 3வது இடத்துல இருக்கிற புதன் வந்து கண்டிப்பாக இங்கே வந்துட்டு பாசிட்டிவாக வந்து கொடுக்குது. இவங்களுக்கு வந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு எழுத்துக்களும், இவங்க எழுதுனா அந்த கையெழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். புதன் 3வது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நேர்த்தியான கம்யூனிகேஷன், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கம்யூனிகேட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்குறோம். இவங்களுக்கு உகந்த துறை வந்து எழுத்து, ஆக்கப்பூர்வமான ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகும். யூஸ்வலாக க்ரியேட்டிவிட்டிக்கும் புதனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா புதன் வந்து யூஸ்வலாக வந்து லாஜிக்கல் திங்கிங் இருக்கிற பர்சனாலிட்டி. ஸோ அதனால் இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா க்ரியேட்டிவிட்டிக்கு வந்துட்டு லாஜிக்கல் திங்கிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க யூஸ்வலாக லாஜிக்கல் திங்கிங் ரைட்டர்ஸாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த காணொளியில் வந்துட்டு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.